கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரி என்ற ஆலோசனை பகுதியாக மோகன் ராவ் என்ற ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா மேன் பவர் எடுத்து கம்பெனிகளுக்கும் ஆட்களை சப்ளை பண்றாரு. அப்படியே ஒரு 10 கம்பெனி அவர் கையில இருக்கு. 10 கம்பெனிக்கும் ஆட்களை இவர் சப்ளை பண்றது அவருடைய வேலை. அப்படி சப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவருக்கு எதிராக நிறைய பேர் எழுப்பினாலும் என்ன பண்றாரு, எல்லா சூழ்நிலையும் இவர் கரெக்டா மேன் பவர் எடுத்து ஆட்களை கொடுத்து எல்லா கம்பெனியும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறாரு. மோகன் ராவ் கிட்ட சொன்னா கம்பெனிக்கு ஆள் வந்துடும், கம்பெனி கரெக்டாக என்ன ஆகும்னு சொல்றதாக்கதான எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல நேம் இருக்கு இவருக்கு. அப்படியே இவர் நிறைய பேருக்கு ஆப்போசிட்டா வந்தாலும் இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இவர் எப்போதும் ஜெயம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்படியே ஒரு நாள் சண்டே ஆராதனைக்கு அவர் ஆராதனைக்கு பங்கு பெறாரு. அப்படியே சாட்சி நேரம் வரும்போது இவர் பேர் சாட்சி சொல்றாரு, நான் இது போல 10 கம்பெனியில மேன் பவர் எடுத்து நடத்துறேன். எனக்கு விரோதமா நிறைய பேர் எழுப்பினாலும் கர்த்தர் என்னோட கூட இருந்து என்னை இன்றளவுக்கும் ஒரு நல்ல நேமோடு அந்த கம்பெனி நடத்த எனக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை அந்த சர்ச்சில் அவர் சொன்னாராம். சொல்லிட்டு அவர் உட்காரும் போது அப்போ ஆவியானவர் உள்ளத்துல பேசினாராம், உனக்கு 10 கம்பெனி கொடுத்து 10 கம்பெனிலுமே நான் இவ்வளவு ஆட்களை கொடுத்து ஒரு நல்ல நேமோடு இந்நாள் வரை நடத்தி வரனே, எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு தரிசனம் போல அவரு பாக்குறாரு. அந்த சபை பெரிய சபை. அந்த சபையில பாத்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் உட்காரலாம், ஆனா எவ்வளோ இடங்கள் காலியா இருக்கிறத ஆண்டவர் அவர் காட்டினாராம். காட்டிட்டு அதுக்கு அடுத்தது அவர் மேன் பவர்ல வேலை செய்யற அந்த 10 கம்பெனில இருக்கிற எல்லாருமே தரிசனத்துல அவர் பார்த்தாராம். எல்லாருமே அநேக குடிப்பழக்கம் பாவமான காரியங்கள்லாம் ஈடுபடுறத பாக்குறாராம். இவ்வளவு மக்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொண்ட, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நீ சுகமா இருக்கிற, ஆனா நீ கம்பெனியில வேலை செய்யற இவ்வளவு பேர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு எப்போது நீ என்னை பத்தி சொல்லியிருக்கிறியா, எப்போது இயேசு கிறிஸ்தா ரட்சகர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க பாவத்தில் விடுவிக்க அவரால் மாத்திரம் முடியும்னு சொல்லியிருக்கிறியா? அப்படி சொல்லலைன்னா இன்றைக்கு நீ ஆரம்பிச்சு இந்த நாள்ல இருந்து நீ ஊழியம் செய்யி, கர்த்தருக்காக அவங்களை எல்லாரும் நீ ஆதாயப்படுத்து. எவ்வளோ பேர் உன் கரத்துல கொடுத்துருக்குறே, 10 கம்பெனில இவ்வளோ ஆத்துமாக்கள் இவ்வளவு மனிதர்கள் உன் கொடுத்தோம், நீ என்ன பண்ற, உன்னுடைய வருமானத்தை மாத்திரம் பாக்குறிய, உனக்காக நான் மறித்தேனே, உனக்காக இவ்வளவு கம்பெனில இவ்வளவு ஆட்களை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாயின்னு ஆண்டவர் அவருக்கு பார்த்து அந்த தரிசனத்துல கேட்டாராம். அப்போ உடனே அவர் கதறி அழுது, ஆண்டரே நான் இனி ஒரு நாட்கள்ல என் கம்பெனில இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் அநேக மனிதருக்கு உண்மை பத்தி நான் சொல்லுவேன் ஆண்டவரே, சொல்லி அவர்களுக்கு ஆண்டவரே உண்மை பத்தி சொல்லி நீ தான் உலக ரட்சகர், உன் ரத்தத்தினால்தான் பாவம் மன்னிப்பு உண்டு நான் சொல்லி எல்லாரையும் மனம் திரும்ப வைப்பேன் ஆண்டவரே, நான் இனிமேல் ஆத்துமாதாயம் செய்யறேன் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, உங்களை என்னை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உருவாக்கி ரட்சித்து இந்த நாள்ல சிவனோடு வைத்திருக்கிறாரு. நம் கண்ணெதிர அநேக ஆத்துமாக்கள் நண்பர்களா இருக்கிறாங்க, அநேக மனிதர்கள் கம்பெனியில வேலை செய்து ஒன்னா இருக்கிறோம், அநேக குடும்பங்கள்ல அநேக உறவுகள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆத்துமாக்கள்லாம் என்னென்ன பாவம் செய்துன்றது நம்ம அறிந்தோம் நாம் சும்மா இருக்கிறோம். இவ்வளவு நண்பர்கள் கொடுத்தது அவங்களோட ஜாலியா பழகத்துக்கு மட்டும் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க கையில என் கையில கொடுத்த அந்த நண்பர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரம் நம்ம வழிநடத்த தவறிக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் யார் கூட எல்லாம் பழகிறோம் அவங்களுக்கெல்லாம் இயேசு உலக ரட்சகர், இயேசு ரத்தத்தினால பாவம் மன்னிப்பு உண்டு, இயேசுவினாலதான் மாத்திரம்தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் என் ஆண்டவரை பத்தி உங்களை பத்தி நான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அதன் மூலியமா கர்த்தர் நாம மகிமைப்படும், அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுகிறவர்களா மாற முடியும். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனி ஒரு நாட்கள்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் குடும்பத்தார், நான் கம்பெனில வேலை செய்யறேன், நான் பழகிற அநேக மக்கள் மத்தியில் நான் உண்மை பத்தி நான் அநேகருக்கு சொல்லுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.